வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 100 ml அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 100 ml நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 6 பெரிய வெங்காயம் இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இது மாதிரி நல்லா கோல்டன் கலரில் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, ஒரு 100 கிராம் பூண்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கூடவே ஒரு 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, 2 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு 2 இனுங்க கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அதிகமாகவோ இல்லைன்னா குறைவாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3 தக்காளி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 4 டம்ளர் அரிசி, அதாவது 1 கிலோ அரிசி ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 12 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கரையிற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ கேரட் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கரைஞ்சிடும். இப்போ பீன்ஸும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கோம். அதை இது மாதிரி நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க, அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. நீங்கள் சின்னது வேணுன்னா சின்னது போட்டுக்கலாம், இல்லை பெருசு வேணுனாலும் பெருசு போட்டுக்கலாம். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ இது கூட நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். 4 டம்ளர் அரிசி ஆட் பண்ணுறோம். அதாவது 1 கிலோ அரிசி. இது நம்ம பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கோம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 4 டம்ளருக்கு 10 டம்ளர் அரிசி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்து நம்ம விட்டுறலாம். மூணு விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் அப்படியே எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.